يا رسول الله يا رسول الله يا رسول الله يا رسول الله يا حبيب 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 النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه النبي صلوا عليه الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال النبي صلى الله عليه وسلم أنت مع من أحببت أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் ஓதிய இந்த சிறப்பான மௌலிதை அல்லாஹ் அங்கீகரித்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றருள்வானாக. புனிதமான மௌலிது ஷரீஃபின் பொருட்டினால் நம்முடைய எல்லா நாட்டங்களையும் தேவைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தந்தருள்வானாக. இந்த நாட்டை செழிப்பாக்கி தந்தருள்வானாக. இங்கு வாழுகிற மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வளமான வாழ்வை தந்தருள்வானாக. அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபாக்களின் உயிரே சார்ந்த நபிதான். சொல்லுகிற பொழுதே தலைப்பே இனிப்பாக இருக்கிறது. ஒரு தலைவரின் மீது சமூகம் வைக்கிற அன்புக்கும் சஹாபாக்கள் நாயகத்தின் மீது வைத்திருக்கிற அன்புக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. பொதுவாகவே ஒரு உசூல் உண்டு, அடிப்படை. ஒரு மனிதன் ஒரு பொருளை பிரியப்படுகிறான் என்று சொன்னால் 4 காரணத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் பிரியம் இருக்கும், இல்லை என்றால் பிரியம் இருக்காது. மிஷ்காத்தினுடைய ஷரஹ் தல்லீமுல் அஸ்தாத், அதிலே 4 காரணங்களை வடிப்பார்கள். ஜமால், கமால், நவால், கராபா. அழகை ஒரு மனிதன் விரும்புவான். அழகான பொருளை பார்க்கிற பொழுது இயற்கையிலேயே அவன் பிரியப்படுவான். இரண்டாவது, அறிவை கண்டு பிரியப்படுவான். அப்துல் கலாமை எல்லோரும் மதிக்கிறார்கள் என்றால் அவருடைய அறிவின் காரணமாக. தோற்றத்தை வைத்த மதிப்பு கொடுக்கப்படுகிறது. அறிவை, அறிவாளிகளை உலகம் பிரியப்படும். மூன்றாவது, உபகாரிகளை உலகம் பிரியப்படும். யாரெல்லாம் உபகாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களை கண்டு இயற்கையிலேயே பிரியம் வந்துவிடும். நான்காவது, சொந்தம். சொந்தத்தை பிரியப்படுவார்கள், பெற்றோர்களை பிரியப்படுவார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரியப்படுவார்கள். இந்த 4 காரணங்களில் ஏதாவது ஒரு காரணத்தினால் தான் பிரியம் ஏற்படும். உலகத்திலே இந்த 4 காரணமும் ஒன்றாக சேர்ந்த ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அழகு, அறிவு, உபகாரம், சொந்தம் அத்தனையும் சேர்ந்தவர்கள் தான் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தின் அழகை வார்த்தையால் வடிக்க முடியுமா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பேட்டி கேட்டார்களாம், பெருமானாரை பற்றி சொல்லுங்களே. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கு
என்னுடைய முடிவோ அங்குதான் நாயகத்தின் துவக்கம் என்றார்கள். சிதறத்துல் முன்தஹா, அதற்கு மேல் என்னால் செல்ல முடியாது. அங்கிருந்துதான் பெருமானார் அல்லாஹ்வை சந்திக்கிற துவக்கம் துவங்கியது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். நாயகத்தை பற்றி அவர்கள் வைத்திருந்த நிலை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு 10 ஆண்டு காலம் பணி செய்த அனஸ் ரலியல்லாஹ். அப்படியே நம்முடைய விஷயத்திற்கும் வாருங்கள். ஒரு கம்பெனியிலே 10 ஆண்டு காலம் பணி செய்த ஒருவரிடத்தில் உங்கள் முதலாளியை பற்றி சொல்லுங்கள். அவன் கிடக்குறாங்க அஞ்சா, சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்று கண்டதையும் நாம் பேசுவோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பௌர்ணமி நிலவிலே நடந்து வருகிற பொழுது, இரவு நேரத்திலே நடந்து வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் நான் பார்ப்பேன், பௌர்ணமி நிலவையும் பார்ப்பேன், நாயகத்தையும் பார்ப்பேன், பௌர்ணமி நிலவையும் பார்ப்பேன். அந்த நிலவு அண்ணலுக்கு முன்னால் தோற்று போகும் என்றார்கள். பெருமானாரின் அழகு சந்திரனை ஒப்பிடுவதா, சூரியனை ஒப்பிடுவதா, பளபளக்கும் வாளை ஒப்பிடுவதா, எதை ஒப்பிடுவது? அனைத்தையும் தாண்டி போனவர்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்களே. அண்ணலின் அழகை அளந்து சொல்ல முடியாது. உம்மு மஅபத் அலி ரலியல்லாஹுவே ஆச்சரியப்படுகிற சஹாபிய பெண்மணிகளில் ஒருவர் உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் அதன் அழகை வெளிப்படுத்துகிறார்கள். ஷமாஇல திருமதி பெருமானாரின் அழகை சித்தரிப்பதற்காக ஒரு நூல். நடையழகு, உடையழகு, பார்வையழகு, தொடும் அழகு, நடக்கும் அழகு, முடியழகு, அவர்களின் உடை அழகு, பேச்சழகு, அத்தனை அழகையும் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக கூட்டி சொன்ன இடம்தான் ஷமாஇலே திருமதி. உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பற்றி, அவர்களின் அழகை பற்றி அவ்வளவு அழகாக சித்தரிக்கிறார்கள். நாயகத்தின் அழகு, அதனால் நாயகத்தை நேசிக்கிறோம். பெருமானாரின் அறிவு உலகத்திலே நாயகத்தின் அறிவை அளப்பதற்கு யாராவது உண்டா? இன்றைக்கு அறிவுலக மாமேதை என்று போற்றப்படுகிற டாக்டர் ரிச்சர்ட் அழகாக சொல்லுவார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களையும் ஒரு பக்கம் வைக்கிறேன், பெருமானாரை ஒரு பக்கம் வைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற வீரர்களை ஒரு பக்கம் வைக்கிறேன், நபிகள் பெருமானாரை ஒரு பக்கம் வைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற பயனாளிகளை ஒரு பக்கம் வைக்கிறேன், அந்த நபிகள் நாயகத்தை ஒரு பக்கம் வைக்கிறேன். உலகத்திலே அதிசய மனிதர்களை ஒரு பக்கம் வைக்கிறேன், அந்த நாயகத்தை ஒரு பக்கம் வைக்கிறேன். உலகத்திலே அபிவிருத்தியாளர்கள், தொட்டால் உயர்கிற அபிவிருத்தியாளர்களை ஒரு பக்கம் வைக்கிறேன், நபிகள் நாயகத்தை ஒரு பக்கம் வைக்கிறேன். எந்த துறையை தேர்ந்தெடுத்து வைத்தாலும் இந்த முத்து முகம்மதுக்கு நிகராக உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார் என்றார். பெருமானாரினுடைய அறிவு நம் அறிவால் அளக்க முடியாத அளவு அறிவு. ஒரு சிறந்த ஆசான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய அறிவாளிகளை பெருமானார் உருவாக்கினார்கள், எவ்வளவு பெரிய அறிவாளி. வரலாற்றிலே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா மாபெரும் அறிவாளி. சஹாபாக்களுக்குள்ளே பிரச்சனை என்றால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவை தான் அணுகுவார்களாம். அலி ரலியல்லாஹு தஆலாவின் வரலாறு ஒன்று சான்று. அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹு தஆலா குதிரையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். குதிரையிலே செல்லுகிற பொழுது ஒருவர் லிஃப்ட் கேட்கிறார். எங்கள் வீட்டிலே வந்து இறங்கிக் கொள்கிறேன், உங்கள் குதிரையிலே எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று லிஃப்ட் கேட்கிறார். அலி ரலியல்லாஹு இரக்கத்தின் பேருருவம் தன் குதிரையிலே அமர வைத்து அழைத்து செல்கிறார்கள். வீடு வருகிறது, இறங்குங்கள் என்றார்கள். அவர் சொன்னால் குதிரை என்னுடையது, நீங்கள் இறங்குங்கள் என்றார். சில நேரத்தில் அந்த உபகாரிகளுக்கு கிடைக்கிற நல்ல நிலை இது. குதிரை என்னுடையது, இறங்குங்கள். 2 பேர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம், யாரிடத்திலே செல்வது? நீதிபதி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்திலே செல்கிறார்கள். 2 பேரும் சொன்னார்கள் குதிரை என்னுடையது, குதிரை என்னுடையது, குதிரை என்னுடையது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா இந்த குதிரையை கட்டி வைத்து விட்டு 20 நாட்களுக்கு பிறகு வாருங்கள் என்றார்கள். 20 நாட்களுக்கு பிறகு 2 பேரும் வருகிறார்கள். அந்த இடத்திலே இதே மாதிரி குதிரை 20 கட்டி கிடக்கிறது. உங்கள் குதிரையை சரியாக கண்டுபிடியுங்கள் என்றார்கள். பொதுவாகவே திருடனுக்கு கொஞ்சம் ஐக்கியூ ஜாஸ்தியா இருக்கும்.
அலி ரலியல்லாஹுவுக்கு முன்னால் சென்று சரியாக கண்டுபிடித்தார். இதுதான் என் குதிரை. அலி ரலியல்லாஹுவும் சொல்லுகிறார்கள் இதுதான் என் குதிரை. ரெண்டு பேரும் சரியாக கண்டுபிடிக்க தீர்ப்பு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹுவுக்கு தோதுவாக தீர்ப்பளிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு சென்று கேட்டார்கள், நாங்கள் ரெண்டு பேரும் சரியாகத்தானே சொன்னோம், ஆனால் நீங்கள் எனக்கு தீர்ப்பளித்தீர்களே எப்படி? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நீங்கள் குதிரையை கண்டுபிடிக்கிறீர்களா என்று நான் பார்க்கவில்லை, குதிரை யாரை கண்டுபிடிக்கிறது என்று பார்த்தேன். குதிரை யாரை கண்டுபிடிக்கிறது? வளர்த்த அலி ரலியல்லாஹு செல்லுகிற பொழுது தன்னுடைய முகத்தை வைத்து வருடுகிறது, 20 நாள் என் எஜமானன் காணாமல் போய்விட்டாரே, இப்பொழுது வந்திருக்கிறாரே, என் எஜமானனை பார்க்க வேண்டுமே என்று அது வருடிய வருடல். ஆனால் இவன் வருகிற பொழுது அது கண்டுகொள்ளவே இல்லை, எட்டி உதைக்கிறது. அது கண்டுகொள்ளவில்லை. குதிரை யாரை கண்டது என்பதை பார்த்து நான் தீர்ப்பு சொன்னேன் என்ற அந்த நீதிபதியை யார் உருவாக்கினார்கள்? பெருமானாரின் அறிவு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கு மத்தியிலே இடையிலே கொஞ்சம் பிரச்சனை வரும். ரெண்டு பேருமே உயர்ந்த ஜலீலுல் கத்ர் சஹாபாக்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜிது நபவியை அதிகரிப்பு செய்ய வேண்டும். பக்கத்தில் இருக்கிற வீடு அப்பாஸ் ரலியல்லாஹுவின் வீடு. வீட்டை கேட்கிறார்கள், நான் பணம் கொடுத்து விடுகிறேன், வீட்டை கொடுங்கள் அப்பாஸ் ரலி அவர்களே. கொடுக்க முடியாது. இரவலாக கொடுங்கள், எனக்கு கேட்கவில்லை, பள்ளி கட்டுவதற்காக கேட்கிறேன், கொடுக்க முடியாது. அன்பளிப்பாக கொடுங்கள், கொடுக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா கடும் கோபத்திலே, நான் வீட்டை எடுத்து பள்ளியிலே சேர்த்து விடுவேன். இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவிடத்திலே செல்கிறது பிரச்சனை. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இரண்டு விஷயங்களையும் விசாரித்து விட்டு சொன்னார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுக்காமல் உமரே நீங்கள் இந்த வீட்டை பள்ளியை அதிகரிப்பு செய்ய முடியாது. எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்ததை போன்றிருக்கிறது. உமர் ரலியல்லாஹுவுக்கு நான் எனக்காக கேட்கவில்லை, மஸ்ஜிது நபவியை அதிகரிப்பு செய்வதற்காக கேட்கிறேன், பள்ளிக்காக கேட்கிறேன், மக்கள் தொழுவதற்காக கேட்கிறேன், சமூகத்திற்காக கேட்கிறேன். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு தோதுவாக தீர்ப்பளிக்கிறீர்களே, எதை வைத்து தீர்ப்பளித்தீர்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா மறுபரிசீலனை. எதை வைத்து? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னார்கள், பெருமானாரின் தீர்ப்பை வைத்துத்தான் நான் தீர்ப்பளிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு வேகமாக இருந்த உமர் ரலியல்லாஹு அண்ணல் நபிகள் நாயகம் என்று சொன்ன உடனே சாந்தமடைகிறார்கள். நாயகம் என்ன தீர்ப்பு சொன்னார்கள்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் காலத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டுவார்கள். காலையிலே கட்டினால் மாலையிலே இடிந்துவிடும். மீண்டும் காலையிலே கட்டுவார்கள், மாலையிலே இடிந்துவிடும். மீண்டும் கட்டுவார்கள், இடிந்துவிடும். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என் கோட்டையை கட்டவில்லை, என் கொத்தளத்தை கட்டவில்லை, உன் வீட்டை கட்டுகிறேன். காலையில் கட்டினால் மாலையில் இடிகிறது, என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுவான், சுலைமான், ஆட்சி உன் கையில் இருக்கிறது என்பதற்காக அனாதையின் சொத்தை நீயாக எடுத்து கட்டிவிட்டாய். அவருக்கு பணம் தராமல் பணத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி கட்டு. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இதுதான் தீர்ப்பு. அப்பாஸ் ரலியல்லாஹுவினுடைய இடத்தை அவர் கொடுக்காமல் நீ கட்ட முடியாது. அல்லாஹ்வின் ஆலயத்தை அடுத்தவரின் இடத்தை அபகரித்து கட்டுவதற்கு அனுமதி இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவினுடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். இந்த அறிவாளி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவை உருவாக்கியவர்கள் யார்? இந்த ஆசான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய துறைகள் யாராலும்? அலி ரலியல்லாஹு போன்ற அறிவாளிகள், உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா போன்ற அரசியல்வாதிகள், அபூதர் ரலியல்லாஹு தஆலா போன்ற துறவிகள், சல்மான் பார்சி போன்ற பொறியியலாளர்கள், பெருமானார் எத்தனை துறைகளை உருவாக்கினார்கள். இதைத்தான் டாக்டர் ரிச்சர்ட் சொல்லுகிறார், அண்ணனின் அறிவை அளக்க முடியவில்லை. ஆசிரியர் என்ற கோணத்திலே பார்த்தால், ஒரு ஆசிரியர் ஒரு பாடப்புத்தகம், ஒரு ஆசிரியர் ஒரு பாடப்புத்தகம் அல் குர்ஆனை வைத்துக் கொண்டு அல்லாஹு அக்பர் இத்தனை துறைகளை உருவாக்கியிருக்கிறார். சிறந்த வீரர் என்ற அடிப்படையில் நான் நாயகத்தை பார்க்கிறேன். பெருமானாருக்கு முன்னாள் உலகத்திலே எந்த வீரனையும் நான் பார்க்கவில்லை. அம்ர் இப்னு உத் எப்படி 1000 வீரர்களுக்கு சமமானவனோ, அந்த அம்ர் இப்னு உத்தையே வெல்லுகிற ஆற்றல் படைத்தவன் ருக்கானா.
அரபுலக மாமேதை 2 பேத்துக்கு மத்தியில போட்டி வைக்கிறார்கள். ருக்கானா அம்ர் இப்னு உத். அம்ர் இப்னு உத்தை ருக்கானா சர்வசாதாரணமாக தூக்கி எறிகிறார். ருக்கானா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக செல்லுகிற பொழுது ருக்கானா வம்புக்கு இழுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலேயும் வீண் சண்டைக்கு போனதாக ஒரு வரலாறு காட்ட முடியாது. வம்புக்கு இழுக்கிறார். முஹம்மதே என்னோடு மோது, நீ என்னை ஜெயித்து விட்டால் 100 என்னை ஜெயித்து விட்டால் 10 ஆடு பந்தயம் நான் கொடுக்கிறேன். நீ தோற்று விட்டால் நீ 10 ஆடு கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்புக்கு செல்லவில்லை. மீண்டும் சட்டையை பிடித்து இழுக்கிறார். பெருமானாரின் ஆற்றல் தெரியவில்லை. வெள்ளை யானை 40 யானைகளின் ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உண்டு. 100 கருப்பு யானைகளின் ஆற்றலை ஒரு வெள்ளை யானை பெற்றிருக்கும். 100 கருப்பு யானைகளின் ஆற்றலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஆற்றல். ருக்கானா வம்புக்கு வருகிற பொழுது பெருமானார் அடிக்கலாம் இல்லை, லேசா ஒரு தள்ளு தள்ளினார்கள். கீழே போய் விழுந்தார். நெஞ்சின் மேலே ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்கிறார்கள். ருக்கானா, நான் 10 ஆடு கொடுத்து விடுகிறேன், இன்னொரு முதை மோதிக்கொள்ளலாம். இன்னொரு 10 ஆடு பந்தயம். தன்னை தயார் செய்கிறார். போட்டிக்கு தயாராகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வ சாதாரணமாக தட்டினார்கள். நெஞ்சில் ஏறி அமர்கிறார்கள். 3வது முறை எழுந்து இன்னொரு 10 ஆடு பந்தயம். பெருமானார் 3வது முறையும் வெற்றி கொள்ளுகிறார்கள். ருக்கானா, நான் 30 ஆடுகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்கிற பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ஆடுகள் வேண்டாம், நான் உன் நெஞ்சிலே ஏறி அமர்ந்து விட்டேன், உன் உள்ளம்தான் எனக்கு வேண்டும் என்றார்கள். உன் உள்ளம்தான் எனக்கு வேண்டும். கரம் பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ருக்கானா ஏற்ற வரலாறு உண்டு. பெருமானாரை விட சிறந்த வீரனை இந்த உலகத்திலே நான் கண்டதில்லை என்று ஆய்வாளன் டாக்டர் ரிச்சர்ட் சொல்லுகிறான் என்றால், அண்ணல் பெருமானாரின் வீரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்ற பயனாளி உலகத்தில் யாரும் இல்லை. சொன்னவுடன் கேட்கிற ஒரு சமூகம். 1,24,000 பேர்கள் பெருமானாரை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியது உண்டா? நம்ம வாப்பா சொல்லும் போது 1000 தடவை யோசிச்சு அவர் சொன்ன வார்த்தையை செய்யறதுக்கு, இதை செஞ்சிருப்பா அதை செஞ்சிருப்பான்னு சொன்னா இவர் ஏன் இப்படி சொன்னாரு, இது செய்யலாமா வேண்டாமா என்று 1000 முறை யோசிக்கிற நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு இன்றைக்கு நீங்கள் கிளம்பி விடுங்கள், மக்காவை விட்டு விட்டு புறப்பட வேண்டும். வீட்டை விட்டார்கள், மனைவியை விட்டார்கள், மக்களை விட்டார்கள், சொந்தத்தை விட்டார்கள், தான் பிறந்த பூமியை விட்டு விட்டு புறப்பட்ட வரலாறு உலகத்தில் எங்காவது உண்டா? ஒரு பயனாளி, இப்படி ஒரு பயனாளியை உலகம் கண்டதே இல்லை. எங்கே பார்க்க முடியும்? எத்தனை செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவுக்கு. அல்லாஹ் அக்பர், எத்தனை செய்திகள். ஒரு சஹாபி, பணக்கார சஹாபி, அவர்களின் வீட்டு வாசலிலே ஒரு பேரித்த மரம் நிற்கிறது. ஏழை சஹாபியின் பிள்ளை அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து வாயிலை போட்டு விடுகிறார். பணக்கார சஹாபி வருகிறார்கள். அந்த பிள்ளையின் வாயிலே பேரித்தம்பழம் இருக்கிறது. அதை வாய்க்குள் இருக்கிற பேரித்தம்பழத்தை எடுக்கிறார்கள். எடுக்கிற பொழுது வாயையும் சேர்த்து கிழித்து விடுகிறார்கள். இந்த வேகம் ரத்தம் வடிகிறது. ஏழை சஹாபி பெருமானார் இடத்திலே போய் முறையிடுகிறார். நபியே நாயகமே, அவர் வாய்க்குள் இருக்கிற பழத்தை எடுத்ததில் தவறில்லை நாயகமே, அவருக்கு சொந்தமானது. ஆனால் பிள்ளையின் வாய் எனக்கு சொந்தமானது இல்லையா? ரத்தம் வடிகிறதே நாயகமே, ரத்தம் வடிகிறதே நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பணக்கார தோழரை பார்த்து சொன்னார்கள், அந்த மரத்தை, ஒரு மரத்தை அந்த ஏழைக்கு கொடுத்து விடு, உனக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் தருகிறேன். முடியாது நாயகமே. சொன்னவுடன் பக்கத்தில் இருக்கிற அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, அதை நான் வாங்கி கொடுத்தால் சொர்க்கத்தில் எனக்கு மரம் கிடைக்குமா? அதை நான் வாங்கி கொடுத்தால் மரம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். தனியா டீல் பேச கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த ஒரு மரத்தை கொடு, என் தோட்டத்தில் இருக்கிற 10 மரம் தருகிறேன். முடியாது. ஒரு மரம் கொடு, என் தோட்டத்தில் இருக்கிற 100 மரம் தருகிறேன். முடியாது. ஒரு மரம் கொடு, என் தோட்டத்தில் 1000 மரங்கள் இருக்கிறது, அப்படியே கொடுக்கிறேன். சரி, 1000 மரத்தை கொடுத்து தனக்கு சொந்தமாக்கல, அந்த ஏழை தோழரை மகிழ்விக்கிறார். அண்ணல் பெருமானாரின் முகத்தை மலரச் செய்கிறார். பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார், நாயகமே, அதை வாங்கி கொடுத்தேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு புறப்படுகிறார்கள். சரி வருகிறேன் நாயகமே. பெருமானார் அழைத்தார்கள். சொர்க்கத்தில் உனக்கு மரம் தர்றேன்னு சொன்னனே, அந்த மரம் எப்படி இருக்குன்னு நீ கேட்கவே இல்லையே அபூ தஹ்தா. பெருமானாரை பார்த்து கேட்டார்கள், அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா, அந்த மரம் எப்படி இருக்கும் நாயகமே? நீ வேகமாக செல்லுகிற குதிரையிலே பயணம் செய்வாய், 500 ஆண்டுகள் கடந்திருப்பாய், அந்த மரத்தின் நிழல் முடிந்திருக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, யோசிக்கிறோம், எவ்வளவு பெரிய பயனாளி. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை 1000 தோட்டத்தை, தோப்பை கொடுக்க வைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவின் வரலாறு புகாரியிலே இடம்பெற்ற ஹதீஸ் இது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தகப்பனார் வஃபாத் ஆகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அழுது கொண்டே பெருமானாரிடத்தில் வருகிறார்கள். நாயகமே, என் தகப்பனார் ஷஹீதாகி விட்டார்கள் நாயகமே, நான் சிறிய வயதுடையவன் நாயகமே, நிறைய கடன் இருக்கிறது நாயகமே, என்ன செய்வதென்றே புரியவில்லை நாயகமே, நிறைய பொம்பளை பிள்ளை வர விட்டுட்டு போயிருக்கிறாங்க நாயகமே, நான் என்ன செய்வதென்றே புரியவில்லை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் தகப்பனார் உன்னை மட்டுமல்ல என்னையும் சேர்த்து விட்டு சென்றிருக்கிறார், அதனால் உன் வீட்டுக்கு வருகிறேன் ஜாபிர், கவலைப்படாத. எவ்வளவு பெரிய பயனாளி. வீட்டுக்கு வந்தார்கள், கடன்காரர்கள் அத்தனை பேர்களும் நின்றிருக்கிறார்கள். பெருமானார் தன் புனிதமான கையை வைக்கிறார்கள், அளந்து அளந்து கோதுமையை கொடுக்கிறார்கள். எல்லா கடனும் தீர்ந்தது, கோதுமை அப்படியே இருக்கிறது, கோதுமை அப்படியே இருக்கிறது. பெருமானாரை விட ஒரு பயனாளியை இந்த உலகம் கண்டதே இல்லை. நாயகத்தினுடைய கமாலியத்தை எடுத்து சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் அபிவிருத்தியாளர் என்று ஒரு பட்டியலை பார்க்கிறேன். சிலர் கை வச்சா எதை தொட்டாலும் விளங்காது, எதை தொட்டாலும் விளங்காது. 3 மாசம் வெளிநாட்டுக்கு வருவார், 3 மாசத்துல ஒன்றும் கிடைக்கலன்ட்டு போயிடுவார். ஊரில் போய் கடை வைப்பான், 3 மாசத்துல கடையை காலி பண்ணிடுவான். சிலர்கள் இருக்கிறார்கள், தொட்டதெல்லாம் பொன்னாங்க. இவர்களை மட்டும் டாக்டர் ரிச்சர்ட் கொண்டு சேர்க்கிறார். யாரெல்லாம் தொட்டதையெல்லாம் உருவாக்குகிறார்களோ அந்த பட்டியலில் முதலிடத்திலே முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அழகு வருகிறார். இந்த பூமான் நபிகள் நாயகம் தொட்டதெல்லாம் பரக்கத். பரக்கத் என்ற தமிழ் வார்த்தைக்கு, பரக்கத் என்ற அரபி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தமே இல்லை. யாராவது சொல்ல முடியுமா தமிழ் அர்த்தம்? அபிவிருத்தி தவறு, அதிகமாகுதல் தவறு. 1 100ஆவது, 100 1000ஆவது, 1000 லட்சமாவது இது அபிவிருத்தி. ஆனால் பரக்கத்தின் அதல்ல. 1 ஒன்றாகவே இருக்கும், 1 லட்சத்தின் வேலையை பார்ப்போம். 1 ஒன்றாக இருந்து 1 லட்சத்தின் வேலையை பார்ப்போம். உதாரணம், புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸை சொல்லுவேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கடுமையான பசி, ஏழை தோழர், யாராவது தன்னை வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலின் வழியாக வருகிறார்கள். இக்ரினி யா அபூபக்கர், அபூபக்கரே, இக்ரினிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. இக்ரினி யா அபூபக்கர், இக்ரினி என்று சொன்னால் கிரல் லைஃப், வீட்டுக்கு அழைத்து சென்று 3 நாள் என்னை விருந்தாளியாக வைத்து உணவு கொடுங்கள் என்று இவர்கள் சொல்ல. இன்னொரு அர்த்தம் இருக்கு, ஓதி காட்டுங்கிற அர்த்தம். இக்ரினி, ஓதி காட்டுங்கள் என்ற அர்த்தம் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஓதித்தான் காட்ட சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்கார்ந்து சூரத்துல் பக்ராவை ஓதி காட்டினார்களாம். 2 ஜுஸு. பசியில துடிக்கிறார், இங்க 2 ஜுஸு ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டிட்டு எந்திரிச்சு போயாச்சு. அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் தயக்கத்தோடு இக்ரினி யா உமர், உமரே என்னை வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு கொடுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவும் பக்கத்தில் உட்கார்ந்து ஆல இம்ரான ஓதி காட்டினாங்களாம். யாரத்தால ஒரு ஜுஸு. எந்திரிச்சு போன உடனே அடுத்து ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு யோசிக்கிறார்கள், 4-5 சூரா தெரிஞ்சவங்க தெரிஞ்சதெல்லாம் ஓதி காட்டிட்டாங்க. முழு குர்ஆனையும் பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இக்ரினி என்று சொல்லி முழு குர்ஆனையும் நாயகம் ஓதி காட்டினால் ஜனாசா தான் என்று எண்ணிக்கொண்டு பூமான் நபிகள் கோமான் வருகிற பொழுது இக்ரினி யா ரசூலல்லாஹ், பெருமானார் சிரிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை உணர்கிற ஆற்றல் படைத்த அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா, நான் அபூபக்கர் அலியை போன்று சூரத்துல் பக்ராவையோ உமரை போன்று நான் ஆல இம்ரானையோ ஓதி காட்டவில்லை, எனக்கு பின்னால் வா, நான் உனக்கு விருந்து தருகிறேன் என்றார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் செல்லுகிறார்கள். வீட்டிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீற்றிருக்கிறார்கள். ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஒரு கிளாஸிலே பால் இருக்கிறது, கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நினைக்கிறார்கள், பெருமானாருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, தன் தோழர்கள் எல்லாம் சாப்பிட்டதற்கு பிறகுதான் நாயகம் சாப்பிடுவார்கள். நம் தலைவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, இவர்கள் மிச்சத்தை தான் நம் தோழர்கள் சாப்பிட வேண்டும். ஆனால் பெருமானார் அப்படி அல்ல, தன் தோழர்களை சாப்பிட வைத்து மகிழ்ந்து அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவார்கள். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹுக்கு தெரியும். ஒரு கிளாஸ் பாலை பெருமானார் எனக்கு கொடுப்பார்கள், குடித்து கிளாஸை கொடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வேகமாக செல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, உன்னை போன்று பசியாக திண்ணை தோழர்கள் 80 பேர்கள் அஸ்ஹாபு சுஃபா பள்ளியில் விட்டு இருக்கிறார்கள், எல்லோரையும் அழைத்து வாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, ஒரு மடக்கு குடிச்சா கூட 80 மடக்கு வராது, ஒரு மிடல் குடித்தா கூட 80 பேர்த்துக்கும் குடிச்சுட்டு கொடுக்கறதா தான் நடக்காது. ஆனால் இந்த தலைவனுக்கு கட்டுப்படுதல் எப்படி இருந்தது? வேகமாக ஓடுகிறார்கள், பெருமானார் சொல்லிவிட்டார்கள், வேகமாக ஓடுகிறார்கள், அத்தனை பேர்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு வந்து ஒரு தந்திரம் செய்தார்கள். முதல்ல நாம நின்றுவோம், நம்ம கையில தானே கொடுக்கணும், ஃபுல்லா குடிச்சிட்டு கிளாஸை கொடுத்துருவோம் என்று எண்ணிக்கொண்டு முதல் ஆளாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வந்து நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைரா, எல்லோரும் குடிக்கட்டும், நாம் குடிக்கலாம், இந்த பக்கம் வாருங்கள் என்று சொல்லி பெருமானார் தனியாக நிற்க வைத்துக் கொண்டார்கள். 80 பேர்களும் குடித்தார்கள். ஒரு சொட்டு பால் குறையவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்திலே அதற்கு பிறகு கொடுத்தார்கள், குடியுங்கள், குடித்தார்கள், மீண்டும் குடியுங்கள், குடித்தார்கள், மீண்டும் குடியுங்கள், குடித்தார்கள். 4வது முறை சொல்லுகிற பொழுது வயிறு நிரம்பி விட்டது நாயகமே. ஒன்று ஒன்றாகவே இருந்தது. 80 பேர்களின் பசியை அகற்றியது. இதுதான் பரக்கத், இதுதான் பரக்கத். இந்த பரக்கத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 1000 உதாரணங்களை சொல்லலாம். ஒன்று ஒன்றாகவே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசித்த இடம், பிறந்த இடம், பெருமானார் கால் வைத்த இடம் என்பதற்காக அங்கு தொழுதால், மக்காவுல தொழுதா ஒன்றுதான், ஆனால் 1,00,000 மடங்கு நன்மை ஒரு ரக்காத். இங்க 4 ரக்காத் தொழுதா 4 ரக்காத்துக்கு 27 மடங்கு, ஒரு ரக்காத்துக்கு 27 மடங்கு. தனியா தொழுதா 1க்கு 1 தான். ஆனால் மக்கமா நகரத்திலே பெருமானார் பிறந்த ஊரிலே ஒரே ஒரு ரக்காத் தொழுதால் ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 ரக்காத். ஒன்று ஒன்றாக இருக்கிறது, 1,00,000 வேலையை பார்க்கிறது. இதுதான் பரக்கத். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரக்கத்தை எடுத்து பார்த்தார். டாக்டர் ரிச்சர்ட் சொல்லுவார், இப்படி ஒரு அதிசய மனிதனை என் வாழ்நாளில் கண்டதே இல்லை. அதிசயத்திற்கு சொந்தக்காரர், மோஜிசா. உலகத்திலே தோன்றிய மற்ற நபிமார்களுக்கெல்லாம் இருந்த மோஜிசாவை விட பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மோஜிசாவை, அற்புதங்களை நான் எண்ணி பார்க்கிற பொழுது அதிர்ந்து போகிறேன் என்கிறார் டாக்டர் ரிச்சர்ட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதங்களை எண்ணி முடிக்க முடியுமா? சஹாபி ஒருவர், சில பேர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், அது உமர் ரலியல்லாஹு தஆலா என்று. பெருமானாரும் உமர் ரலியல்லாஹு தஆலாவும் சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசியை காட்டுகிறார்கள். ஒட்டகத்தில் அந்த கிராமவாசி வருகிறார். உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், அந்த கிராமவாசிக்கு போய் நீங்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள், கலிமாவை பத்தி சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாயகமே, அவர் கிராமவாசி, அவர் ஏதாவது ஒன்று சொன்னா நான் கை வைக்கிற மாதிரி வந்துடும். கிராமவாசிகளோடு என்னால் பேச முடியாது நாயகம், பரவாயில்ல போய் சொல்லுங்க. நேரா உமர் ரலியல்லாஹு தஆலா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேரா போனாங்க. கீழே இறங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு. அந்த கிராமவாசி உமர் ரலியல்லாஹோட வேகமான ஆள், இறங்கினோட பலாண்டு வச்சுட்டான். இறங்கின உடனே அடி. பெருமானார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா கை தொடவில்லை. நாயகமே, நான் தான் சொன்னேன், அனுமதி கொடுங்கள். யாதின் யா ரசூலல்லாஹ் அல்ரிபு உனுக்கா. இந்த அரபுலகத்திலே என் மீது கை வைத்தவன் உலகத்தில் எவனுமே கிடையாது. இந்த கிராமவாசி என் மீது கை வைத்திருக்கிறான், அனுமதி கொடுங்கள், பார்த்து விடுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது நான் போய் பேசுகிறேன். உமர் அலி அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். சென்று அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று தன்மையாக பக்குவமாக ஹுமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, அவன் தன்னுடைய வீட்டுக்கு கறி வாங்கி வைத்திருந்தான்.
அரபுகள் கறி வாங்குற விதமே உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பெரிய சப்பையை தூக்கிட்டு போவாங்க, அந்த சப்பையை தூக்கி கீழே போட்டான், அறுத்த மாமிசம், இது உன்னை ஈமான் கொள்ளட்டும், நான் ஈமான் கொள்கிறேன். பெருமானாரை பார்த்து சொல்ல பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்த மாமிசத்திடத்திலே கேட்கிறார்கள், மன்னன நான் யார் என்று கேட்கிறார்கள். மன்னன அன்த அஹ்மத், அன்த தாஹா, அன்த யாசீன், அன்தல் முதஸ்ஸிர், அன்தல் முபஷ்ஷிர், அன்த தாஹா. அந்த அறுத்த மாமிசம் சொல்லுகிறது, நமக்கு தெரியாதெல்லாம் அது அடிக்கிறது. மன் தஅபுது, நீ யாரை வணங்குகிறாய்? அல்லதி அர்சுஹு ஃபி ஸமா, எவனின் சிம்மாசனம் வானத்தில் இருக்கிறதோ, வஃபில் அர்லி சுல்தானு, எவனுடைய ஆதிக்கம் பூமியில் இருக்கிறதோ அந்த இறைவனை வணங்குகிறேன். என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? பெருமானார் சொல்லுகிறார்கள், கேட்கிறார்கள், என்னை பற்றி என்ன நினைக்கிறார்? கத அஃப்லஹ மன் சத்தக, யார் உங்களை உண்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், யார் உங்களை பொய்ப்படுத்தினார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது அறுத்த மாமிசம் சொல்ல கரம் பட்டுகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி ஒருவரை கண்டதே இல்லை. தன் குடும்பத்திற்கு சென்றார், 300 பேர்களோடு வருகிறார். 300 பேர்களோடு அத்தனை பேர்களும் பெருமானாரை கரம் பிடித்தார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்ட வரலாறு உண்டு. நாயகத்தினுடைய அற்புதம், பைக்குள்ளே உடும்பை வைத்து மறைத்துக் கொண்டு வருகிறார். என் பைக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொன்னால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபீ கைசிக லப், உன் பைக்குள்ளே உடும்பு இருக்கிறது. வந்தவர் சொன்னார், நீ பெரிய சூனியக்காரராக இருக்கிறாயே, அதனால் இதற்குள்ளே இருக்கிற உடும்பு ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லாம் பெருமானாரின் மீது ஈமான் கொண்டது. மனிதர்கள் மட்டுமல்ல, பாறைகள், மிருகங்கள், பறவைகள், பட்சிகள் அத்தனையும் ஈமான் கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று அந்த உடும்பிடத்தில் கேட்கிற பொழுது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று உடும்பு ஈமான் கொண்டது. அதை கண்டு ஈமான் கொண்டார். வரலாறு பேசும். பாதுசிய மனிதர் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய சான்றுகளை சொல்ல முடியும். உதாரணத்திற்கு, அப்ப அழகு என்று வருகிற பொழுது பெருமானாரை விட சிறந்த அழகாளியும் உலகத்தில் இல்லை. அறிவு என்று வருகிற பொழுது டாக்டர் ரிச்சர்ட் சொன்னார், இந்த அறிவாளியை போல இவ்வளவு சாதனை படைத்தவர்களை நான் உலகத்தில் கண்டதில்லை. ஒரு மனிதனை நேசிப்பதற்கு 3வது தன்மை நவால், உபகாரம். அவர் செய்த உபகாரம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபகாரம் என்ன? சஹாபாக்களில் மலக்குகளோடு சஹாபாக்களை ஒப்பிட்டார்கள். கூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களோடு ஒப்பிட வைத்தார்கள். கஸீலுல் மலாயிகா, தலீக்குல் மலாயிகா, நசீருல் மலாயிகா, சத்தீருல் மலாயிகா, எத்தனை பேர்கள்! யார் அந்த ரஃபீஉல் மலாயிகா? ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு தஆலா அண்ணல் பெருமானாரின் மீது அவர்கள் வைத்த அன்பிற்கு அளவே இல்லை. உஹது போர்க்களத்திலே உக்கிரமமாக போர் செய்து ஷஹீதாகிறார்கள். ஆமிர் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு தேடச் சொல்கிறார்கள். எல்லோரும் தேடுகிறார்கள், காண கிடைக்கவில்லை, உடல் காண கிடைக்கவில்லை. பெருமானார் தன் தோழர்களை அழைத்து சொன்னார்கள், இதோ பாருங்கள், வானத்திலே அந்த உடல் சென்று கொண்டிருக்கிறது. ரஃபீஉல் மலாயிகா ஆமிர் இப்னு ஃபுஹைரா மலக்குகளால் உயர்த்தப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபகாரத்தை பார்த்தீர்களா? ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா உஹது போர்க்களத்திலே குளிப்பு கடமையான சஹாபி போர்க்களத்திற்கு சென்றார்கள், ஷஹீதாகிறார்கள். குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு தண்ணியை ஊத்தலான்னு தண்ணியை கொண்டு வந்தா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருளுக்கு கீழிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் குளிக்க வைப்பதற்கு முன்னால் மலக்குகள் அவர்களை குளிக்க வைக்கிறார்கள். மலக்குகள் குளிக்க வைக்கிறார்கள். வகஸீலுல் மலாயிகா, அவர்கள் மலக்குகளால் குளிப்பாட்டப்படக்கூடியவர்கள். தலீக்குல் மலாயிகா ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா
ஷாம் நாட்டிலிருந்து ஒருவர் வருகிறார். ஷாமிலே நிறைய பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள், நீங்கள் யாரையாவது அனுப்புங்கள், எங்களுக்கு கல்வி ஞானம் கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹுவை அனுப்பி வைக்கிறார்கள். அழைத்து செல்லுகிறார், ஷாமுக்கு அழைத்து செல்லுகிறார், அமோக வரவேற்பு கொடுத்து அழைத்து செல்கிறார். கடைசியில் ஷாமுக்கு சென்று ஒரு தனி அறையிலே அடைத்து நிராயுதபாணியாக இருக்கிற ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலாவை தனி அறையிலே வைத்துக் கொண்டு வாளை உருகினார். ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹுவின் தலை வெட்டப்பட போகிறது. வாளை எடுக்கிற பொழுது ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா யா ரஹ்மானனா என்றொரு குரல் கொடுத்தார்கள். எங்கள் இரட்சகனே! அறைக்குள் இருந்து சப்தம் கேட்டது, வைஹக்கல்லா தக்துல், நாசமா போனவனை கொலைகளை செய்து விடாதே. அவன் அங்கும் இங்கும் திரும்பி பார்க்கிறான், யாரும் காண கிடைக்கவில்லை, யாரும் காண கிடைக்கவில்லை. ஏதோ மனப்பிரமை என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் வெட்டச் செல்ல, யா ரஹ்மானனா என்று இவர்கள் கூக்குரல் இட, வைஹக்கல்லா தக்துல், அவரை கொலை செய்து விடாதே, மூன்றாவது முறை மெட்டி விடலாம் என்று வேகமாக வாளை ஓங்கி செல்ல, எவன் வெட்ட வந்தானோ அவன் தலை தனியாக விழுகிறது. ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், உள்ளே ஒரு பேருருவம். மன்னன், நீங்கள் யார் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அண்ணா ஜிப்ராயில், நான் தான் ஜிப்ராயில். நீங்கள் முதல் முறை அழைக்கிற பொழுது நான் அரிசியில் இருந்தேன், இரண்டாவது முறை அழைக்கிற பொழுது முதல் வானத்திற்கு வந்து விட்டேன், மூன்றாவது முறை அழைக்கிற பொழுது இவன் தலையை எடுத்து விட்டேன். பெருமானார் சொன்னார்கள், அந்த தலீக்குல் மலாயிகா, மலக்குகளால் விடுதலை செய்யப்பட்டவர். தலீக்குல் மலாயிகா, இது யாரால் கிடைத்த உபகாரம்? பெருமானாரின் மீது கொண்ட நேசத்தால் கிடைத்த பலன். அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்த்தவர்கள் 4 பேர்கள். அதில் ஒன்று ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா, நஸீருல் மலாயிகா, மலக்குகளால் உதவி செய்யப்பட்டவர். யார் அவர்கள்? அலியுன் கரமல்லாஹு வஜ். வீட்டிலே கடுமையான பசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆடையை கொடுக்கிறார்கள். எனக்கு என் வாப்பா கொடுத்த ஆடை, இதை நீங்கள் விற்று வாருங்கள், அதில் ஏதாவது பொருள் வாங்கி வாருங்கள், நம் வீட்டிலே உண்டு மகிழலாம் என்று கொடுத்து அனுப்ப 6 திர்ஹத்திற்கு விட்டார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் 6 திர்ஹத்திற்கு இருக்கிறார்கள். அதிலே ஏதாவது பொருள் வாங்கலாம் என்று வாங்கி வருகிற பொழுது ஒரு யாசகர் கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கிறது, யாராவது உதவுங்களே என்று கேட்க, நம்மை போன்றவர்களாக இருந்தால் ஒன்றை கொடுத்து விட்டு 5க்கு பொருள் வாங்குவோம். ஆனால் அலி ரலியல்லாஹு 6ஐயும் கொடுத்து விடுகிறார்கள். நாயகத்தின் குடும்பம் இல்லையா, அகல வைத்தில்லையா, அடுத்தவர்களின் பசியை பார்த்தவர்களால் இருக்க முடியாது, 6ஐயும் கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்து விட்டு வெறும் கையாக நடந்து வருகிற பொழுது இதை ரப்புல் ஆலமீன் பார்த்து ரசிக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் பார்த்துவிட்டு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே ஒட்டகையை கொண்டு வருகிறார். அலி, இந்த ஒட்டகையை வாங்கிக் கொள்ளுங்கள். என்னிடத்தில் பணமே இல்லையே, பரவாயில்லை, கடனா வச்சுக்கோங்க, 100 திர்ஹத்திற்கு நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அடிரடி எல்லாம் வாங்கி கொண்டு செல்கிறார்கள். கடன் என்ற அடிப்படையில் வாங்கி கொண்டு செல்கிறார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே வருகிறார்கள். இந்த ஒட்டகை நன்றாக இருக்கிறதே, எனக்கு விலைக்கு கொடுப்பீர்களா? நானே இப்பதான் கடை வாங்கிட்டு வர்றேன். அழகாக இருக்கிறது, இந்த ஒட்டகத்தை நான் ஒரு 160க்கு எடுத்துக்கொள்கிறேன். சரி என்று ஒட்டகத்தை கொடுத்து விட்டு 160 திர்ஹத்தை வாங்கி வருகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே வருகிறார்கள். இந்தங்க உங்க 100 வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு 60 திர்ஹத்தை வீட்டுக்கு கொண்டு சென்று ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், நான் 6 தர்மம் கொடுத்தேன். வமன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஸ்ரு அம்சாலிஹா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, ஒன்றுக்கு 10 தருவதாக. எனக்கு ஃபாத்திமா, எனக்கு அல்லாஹ் 1க்கு 10 இந்த உலகத்திலேயே கொடுத்து விட்டான். ஃபாத்திமா 2 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த சந்தோஷத்தை சொல்லலாம் என்று வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் வாப்பா சிரிக்கிறீங்க? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுதுதான் நடந்ததை வந்து சொன்னார்கள். அம்மா ஃபாத்திமா, அலி ரலியல்லாஹு தஆலா செய்த காரியத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து ஃபாத்திமாவின் சொர்க்க ஒட்டகையை அல்லாஹ் பூமியிலே இறக்கி காட்டி விட்டான். அம்மா ஃபாத்திமா அலி ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், அந்த நஸீருல் மலாயிகா, நீங்கள் மலக்குகளால் உதவி செய்யப்படக்கூடியவர்.
அதனாலதான் ஹைபர் கோட்டையை எடுத்து வீசுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா ஹைபர் போர்க்களத்தில் 70 பேர் சேர்ந்து தூக்க முடியாத கோட்டையை எடுத்து கேடயமாக கோட்டை கதவை எடுத்து கேடயமாக பயன்படுத்தி சுத்துகிறார்களே. போர்க்களம் முடிகிறது, கோட்டை கதவு கீழே கிடக்கிறது. பெருமானார் இப்பொழுது எடுங்கள் என்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அசைக்க கூட முடியல, ஒண்ணும் முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நசீருல் மலாயிகா, அந்த நசீருல் மலாயிகா, நீ களம் இறங்கி விட்டால் அலியே உனக்கு வலது பக்கம் ஜிப்ராயில் வந்து விடுவார்கள், உனக்கு இடது பக்கம் மீகாயில் வந்து விடுவார்கள். அந்த நசீருல் மலாயிகா. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆற்றல் என்ன? சதீருல் மலாயிகா. ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹுவின் தலைமையில் 10 பேர்கள் கொண்ட குழுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஅல் தக்வான் கூட்டத்தார்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக அனுப்புகிறார்கள். நயவஞ்சகத்தனமாக அழைத்து சென்று 10 பேர்களையும் கொலை செய்வதற்காக முயற்சிக்கிறார்கள். அதிலே ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா மட்டும் பிடிபடுகிறார்கள். நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன். ஆசிம் ரலியல்லாஹு மலைக்கு மேலே ஏறுகிறார்கள். அம்பை எறிந்து ஆசிம் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஆசிம் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்படுகிற பொழுது அண்ணல் பெருமானாரின் மீது வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடாக, ரப்புல் ஆலமீனே, நான் ஷஹீதாக்கப்படுகிற செய்தியை என் கண்மணி நாயகத்திற்கு நீ எத்தி வைத்து விடு ரப்பே. பெருமானார் மஸ்ஜித் நபவியிலே இருந்து கொண்டு சொன்னார்கள், என் தோழர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஆசிம் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஆசிம் ரலியல்லாஹுவின் மீது ஒரு பெண்மணி கடும் கோபம் கொண்டிருந்தார். காரணம், அவர்களின் தகப்பனாரை பத்ர் போர்க்களத்திலே ஆசிம் ரலியல்லாஹு தஆலா கொன்று குவித்த காரணத்தினால் அந்த பெண்மணி ஆசிம் ரலியல்லாஹுவின் மண்டையை எடுத்து, மண்டை ஓட்டை எடுத்து அதிலே மது அருந்துவேன் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார். அவர்கள் வஃபாத்தாகிற பொழுது சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உடலை நீ காஃபிர்களின் கையில் கொடுத்து விடாதே. மண்டை ஓட்டை எடுப்பதற்காக, ஆசிம் ரலியல்லாஹுவின் உடலை எடுப்பதற்காக வருகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேனீக்களின் கூட்டத்தை அனுப்பினான். பக்கத்திலே நெருங்க முடியவில்லை. புகாரியிலே பதிவான வரலாறு. அதற்கு பிறகு தேனீக்கள் செல்லட்டும் என்று சில நாட்களுக்கு பிறகு வருகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெள்ளத்தை கொடுத்து, மழையை கொடுத்து அந்த உடலை அல்லாஹ் மறைத்து விட்டான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சதீருல் மலாயிகா, மலக்குகளால் மறைக்கப்பட்டவர் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நவால் உபகாரம் மலக்குகளை வரவழைத்தது. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, முந்தைய சமுதாயத்திற்கு கொடுத்ததை விட பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த சலுகைகள் ஏராளம். முந்தைய சமுதாயத்திற்கு கால்ரா என்பது அதாப். யாரையாவது அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்திற்கு கால்ராவை கொடுத்து விடுவார். பெருமானார் கரம் ஏந்துகிறார்கள், ரப்புல் ஆலமீனே, என் சமுதாயத்திற்கு கால்ரா வந்து விட்டார், அவர்கள் இறந்தால் என்னால் தாங்க முடியாது ரப்பே என்று கரம் ஏந்துகிற பொழுது அல்லாஹ் அதாபை எப்படி மாற்றி கொடுத்தான் தெரியுமா? உங்கள் சமுதாயத்தில் யாராவது கால்ராவால் இறந்து விட்டால் அவர்கள் ஷஹீத் என்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதாபை பெருமானார் ஷஹாதத்தாக மாற்றி கொடுக்கிறார்கள். உலகத்தில் எந்த தலைவன் இதை செய்திருக்க முடியும்? அதாவை ஷஹாதத்தாக மாற்றி கொடுத்தவர்கள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முந்தைய சமுதாயத்தில் எல்லாம் பாவம் செஞ்சிட்டாக்கா அவங்க வீட்டு வாசல்ல பொறிக்கப்படுமா, இவர் இன்ன பாவம் செய்தார் அதற்கு பரிகாரம் இது என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்துகிறார்கள், ரப்புல் ஆலமீன், என் சமுதாயத்திற்கு இந்த நிலை வந்து விட்டால் என்னால் தாங்க முடியாது. உன் சமுதாயத்திற்கு நாயகமே 2 சொட்டு கண்ணீரை சிந்தி கேட்டுவிட்டால் எல்லா பாவத்தையும் நான் நீக்கி விடுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னானே, முந்தைய சமுதாயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது காளை கன்றை வணங்கினார்கள். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து திருத்தினார்கள். அல்லாஹ் சொன்னா, தூபு இலா பாரிக்கும் ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், உங்கள் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒருவரை ஒருவர் கொலை செய்து செத்துக் கொள்ள வேண்டும். இவர் அவரை கொல்லணும், அவர் இவரை கொல்லணும், அப்பதான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, என் சமுதாயத்திற்கு ரப்புல் ஆலமீனே, கொலை எல்லாம் தாங்காத சமுதாயம் ரப்புல் ஆலமீனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஒரே ஒரு தௌபா, 2 சொட்டு கண்ணீரை சிந்தி, மழை அளவு பாவம் இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன். பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்த உபகாரம். முதிய சமுதாயத்திலே நஜீஸ் பட்டு விட்டால், உடலிலே பட்டால் அந்த உடலை செதுக்க வேண்டும், ஆடையிலே பட்டால் ஆடையை கத்திரிக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ், என் சமுதாயத்திற்கு இதெல்லாம் தாங்காத ரப்புல் ஆலமீன், என் சமுதாயத்திற்கு தாங்காத ரப்புல் ஆலமீன், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவிட்டா எல்லாம் சரியாகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முந்திய சமுதாயத்தின் வரலாறுகளை பாருங்கள். அவர்கள் தொழ வேண்டுமானால் கண்டிப்பாக, இபாதத் செய்ய வேண்டுமானால் கண்டிப்பாக தண்ணீரை கொண்டு ஒளி செய்ய வேண்டும்.
அல்லாஹ் என் சமுதாயம் தண்ணீர் இல்லாத இடத்துல இருந்தா, என் சமுதாயம் கஷ்டப்பட்டா, நோய்வாய்ப்பட்டா, அல்லாஹ் சொல்லுவான், உன் சமுதாயத்திற்கு தண்ணீர் இல்லை என்றால் இல்லம் தஜிது மாஆ ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, தயம்மத்தை செய்து கொள்ளுங்கள். ஒரு சலுகை சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுக்கிறார்கள். முந்திய சமுதாயத்திலே சதக்காவின் பொருட்களை சாப்பிட முடியாது. சதக்காவின் பொருட்களை, போர்க்களத்திலே கிடைத்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு மலை ஓரத்திலே வைக்க நெருப்பு சாப்பிட்டு விடும். அல்லாஹ் இந்த பொருள் வீணாகிறது ரப்புல் ஆலமீனே, என் சமுதாயத்திற்கு இந்த நிலை வேண்டாம். உன் சமுதாயம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். முந்திய சமுதாயத்தில் எல்லாம் ஈதுல் அல்ஹா உலுஹியா கொடுத்து விட்டால் அந்த கரியை சாப்பிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சமுதாயத்திற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அறுத்த ஆட்டை சாப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்றியே ரப்புல் ஆலமீனே. இல்ல வைத்து சாப்பிட உப்பு கணம் போட்டு வருஷக்கணக்கில் வச்சுக்கோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சலுகைகள். சுபுலுல் ஹுதா வ ரஷாத் என்ற நூலிலே 365 சலுகைகளை ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்தார்கள். ஒரு நாளைக்கு ஒரு சலுகைன்னு வச்சா கூட 365 சலுகைகள் இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் வாங்கி கொடுத்தார்களே. அந்த நவால் உபகாரியை நேசிக்கிறோம். அழகுக்காக நேசிக்கப்படுகிறார்கள், பெருமானாரின் அறிவுக்காக நேசிக்கப்படுகிறார்கள், பெருமானாரின் உபகாரத்திற்காக நேசிக்கப்படுகிறார்கள். 4வது காரணம் கராபா, சொந்தம். பெருமானார் நமக்கு என்ன சொந்தம்? நாயகத்தினுடைய மனைவிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுக்கு நமக்கு தாய். மனைவிமார்கள் தாய் என்றால் பெருமானார் நமக்கு தந்தை, மார்க்கத்தின் தந்தை. எனவே பெருமானாரை நாம் நேசிக்கிறோம். இந்த 4 காரணம் இருந்ததால் சஹாபாக்கள் எவ்வளவு நேசித்தார்கள். எத்தனை வரலாறுகளை சொல்ல, சஹாபாக்கள் எவ்வளவு நேசம். வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு, அண்ணன் தம்பிகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கொண்டிருந்த அந்த பாசத்தை நாம் வெளிப்படுத்தும் முகமாக ஒரே ஒரு வரலாற்றை சான்றாக சொல்லுகிறேன். யூதர்களில் தலை சிறந்த அறிவாளி என்று போற்றப்பட்டவன் இப்னு சன்யா அவுஸ் கூட்டத்திற்கு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சேர்ந்த சமயம் அவுஸ் கூட்டத்திற்கு வருகிறார். அங்கு பனுல் ஹாரிசாவினுடைய 2 புதல்வர்கள், செல்வர்கள், 2 பேர் அண்ணன் தம்பி, ஹுவைசிரா முஹீசிரா. அண்ணன் பேரு ஹுவைசிர், தம்பி பேரு முஹீசிர். தம்பி பெருமானாரை கண்டு ஈமான் கொண்டவர், அண்ணன் ஈமான் கொள்ளாதவர். அந்த யூத தலைவன் வந்து பேசுகிறான், முகம்மது இருந்தால், இந்த மதீனா நகரத்திலே இருந்தால் கண்டிப்பாக எல்லோரையும் முஸ்லிமாக்கி விடுவார் போல் தெரிகிறது. நம் வியாபாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார் போல் தெரிகிறது. மதீனா நகரத்தையே அழித்து விடுவார் போல் தெரிகிறது. அதனால் முகம்மதை இந்த மதீனாவை விட்டு அனுப்புவதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று பேச இந்த செய்தி காதிலே கிடைக்கிறது. தம்பி முஹைசிருக்கு கிடைக்கிறது. ஒன்றும் பேசவில்லை. பெருமானாரின் மீது கொண்டிருந்த பாசம் நேர வாளை எடுத்துட்டு போனாரு. யார் சொன்னானோ அந்த யூத தலைவனின் தலையை எடுத்தார். அதை கேட்டு நம்பிய தன் அண்ணனின் தலையையும் எடுத்தார். என் முத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறைவான வார்த்தையை கொண்டு பேசுவதை என்னால், என் உயிர் இருக்கிறவரை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதன் வெளிப்பாடுதான் இன்றும் உலக அளவில் ஏதாவது பெருமானாரை குறித்து லேசான ஒரு சித்திரம் என்று சொன்னாலும் அவ்வளவு பொங்கி எழுகிறோமே. காரணம், பெருமானார் நம் உயிரை விட மேலானவர். அதுதான் ஈமானின் ஜோதி. தாருல் அர்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரின் மீது வைத்திருந்த பாசத்திற்கு ஏதாவது அளவுகோலை சொல்ல முடியுமா? யாரை நம்பியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரை கொடுக்கவில்லை. ஆனால் ஹிஜ்ரத்தில் ஒரு தனி மனிதன் அபூபக்கர் ரலியல்லாஹுவை நம்பி தன் ஹபீப் கண்மணி நாயகத்தை அல்லாஹ் ஒப்படைக்கிறார். உலகத்தையே அமானிதமாக பெருமானாருக்கு கொடுத்த அல்லாஹ் பெருமானாரை அமானிதமாக அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே கொடுக்க, அபூபக்கர் ரலியல்லாஹு போன விதத்தை பார்த்தீர்களா? ஹதீஸ்கள் சொல்லும், முன்னால் செல்வார்கள், வலது பக்கம் வருவார்கள், இடது பக்கம் வருவார்கள், பின்னால் வருவார்கள், சுற்றி சுற்றி வருகிறார்கள். ஏன் அபூபக்கரே நாயகமே, முன்னால் உங்களுக்கு எதிரிகள் வந்து விடுவார்களோ என்று நினைக்கிற பொழுது நான் முன்னால் செல்கிறேன், பின்னால் வருவார்களோ என்று நினைக்கிற பொழுது பின்னால் வருகிறேன், வலது பக்கம் இடது பக்கம் வந்து வந்து தாங்கி நிற்கிறேன் நாயகமே, உங்களுக்கு எந்த தீங்கும் ஒரு முள் கூட தைத்து விடக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன் நாயகம். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாருல் அர்கமிலே ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற பொழுது நையப்புடைக்கிறார்கள். அரபுகள் நையப்புடைக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக உமையா நையப்புடைக்கிறான், செருப்பால் அடிக்கிறான் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை.
மயங்கி விடுகிறார்கள். உறவுகள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்து செல்கிறார்கள். அபு குஹாஃபா வந்து முன்னால் நிற்கிறார். உம்முல் கைர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தாயார் உம்முல் கைர் வந்து முன்னால் நிற்கிறார்கள். இரண்டு பேரும் எப்பொழுது என் மகன் விழிப்பார், கண் திறப்பார், இறந்து விட்டார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இறந்து விட்டார், உயிரோட்டம் பார்க்கப்படுகிறது, இல்ல உயிரோடு தான் இருக்கிறார்கள், எப்பொழுது விழிப்பார், எப்பொழுது விழிப்பார். மாலை நேரத்திலே விழிக்கிற பொழுது தாயும் தகப்பனும் முன்னால் நிற்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எங்கே என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இது வல்லவா நட்பு. இந்த செய்தியை காட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு நெட்டி முகர்ந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இந்த ரெண்டு பேர்த்துக்காக நீங்க துஆ செய்யுங்க நாயகமே, என் பெற்றோருக்காக துஆ செய்யுங்கள் நாயகமே என்று கண்களில் கண்ணீர் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் ஏந்துகிறார்கள். அல்லாஹும்ம யஹ்தி அபாஹுமா, அல்லாஹும்ம யஹ்தி அபாஹு, அல்லாஹும்ம யஹ்தி அபாஹுமா. யா அல்லாஹ், இவர்களுடைய பெற்றோர்களை நீ இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவாயாக, ஹிதாயத் செய். சொல்லி முடிக்கவில்லை. உம்முல் கைரும் அபு குஹாஃபாவும் பெருமானாரின் கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அன்றிருந்து நேசராக மாறுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு கிடைச்ச या रब्बी बिल मुस्तफ़ा बल्लिग मकासिदना वस्मह लना मा मला या वासी अल करमी या रब्बी बिल मुस्तफ़ा बल्लिग मकासिदना वस्मह